guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஏபில பாத் பாராமீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா ஃபாஸ்ட் ஏபி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோல எப்படி ஒரு கெட் மெத்தட் ரைட் பண்றது, இந்த ஹலோ சிஎஸ்சி மாணவனுங்கிற அவுட்புட் எப்படி ஸ்வாகர்ல பார்க்கறது, அதை எப்படி டிஸ்ப்ளே பண்றது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ பாத் பாராமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு யூஆர்எல் இருக்குல்ல, யூஆர்எல் தான் வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. அதுல கொடுக்கக்கூடிய பாராமீட்டர் தான் பாத் பாராமீட்டர். இப்போ நான் பிரேவ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் சும்மா ரேண்டமாக சர்ச் பண்ணுறேன், மெயில் அப்படின்னு சர்ச் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் சர்ச் பண்ணது என்னது, மெயிலுங்கிறது மட்டும்தான் சர்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சம் யூஆர்எல் இருக்குது, அதுக்கப்புறம் சம் யூஆர்எல் இருக்குது. நான் கொடுத்த கண்டென்ட் என்னது, மெயிலுங்கிறதா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரையும் இது வந்து பார்த்து முன்னாடி உள்ளது எல்லாமே இந்த மெயிலுங்கிறது தான் என்னோட பேராமீட்டர். ஓகேவா? ஸோ அது இங்கே கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பிளாக இருக்கிறதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம பாத் பேராமீட்டருக்கு எப்படி கோட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பாத் பேராமீட்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூஆர்எல்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்படிங்கிறதுனால நம்ம யூஆர்எல்ல தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன எழுதணும், நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், கொடுக்குற வேல்யூவை ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பாத் பேராமீட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அது எதில் எழுதணும்னா, கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, அது ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டு அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ, அதாவது அந்த வேரியபிளோட நேம் எழுதணும். இப்போ மெயில்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே மெயில்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், இதை வந்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறது தெரியுமா. இப்போ இந்த இடத்துல கியூன்னு இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளோட நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்த பொறுத்த வரையும் நான் ஒரு ஐடி அப்படின்னு கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன். ஐடிங்கிறது என்னோட வேரியபிளாக கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த வேரியபிளை என்னோட மெத்தடில் வந்து நான் வாங்குறேன். வியூன்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன்னு, இந்த மெத்தடில் ஐடிங்கிற வேரியபிள் நான் இங்கே பாத்தில் கொடுப்பேன். அந்த பாத்தில் என்ன ஐடி நான் கொடுக்குறேனோ அந்த வேல்யூவை எனக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஸ்ட்ரிங்கும் கண்டென்ட்டும், அதாவது வேல்யூவும் கலந்து எழுதுகிறோம் அப்படின்னா, பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி கோலன் இந்த ஐடி அப்படியே போடுறேன். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் ரன்னில் தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். Ctrl+C கொடுத்துட்டு ஃபாஸ்ட் ஏபி ரீலோட். ஸோ ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேங்கிறது கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா ஐடிங்கிறது கொடுத்துருக்கேனா. ஸோ அதே மாதிரி இங்கே நான் கொடுக்குறேன், ஸ்லாஷ் டிஸ்பிளே ஸ்லாஷ் ஐடி. நான் இப்போ ஒரு 100ன்னு ஒன்று கொடுக்குறேன்னா 100ன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஐடின்னு போட்டு கோலன் வச்சு அந்த 100ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா. இந்த பாத் பேராமீட்டரில் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா வச்சுக்கோங்களேன், அது இனிஷியலாக என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு ரிக்வர்டாக எடுத்துக்கும். அதாவது அதை ஆப்ஷனலாக எடுத்துக்காம கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நான் அதை வந்து ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்களேன். ஸ்வாகர் போகிறதுக்கு முன்னாடி இப்போ டிஸ்பிளேன்னு மட்டும் போட்டுட்டு நான் என்ட்ரி கொடுக்குறேன்னா என்ன வரும்னா, டீட்டெயில் நாட் ஃபவுண்ட்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம பாத் பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த யூஆர்எல்ல டிஸ்பிளேங்கிற வேர்டோட சேர்த்து நீங்கள் கொடுக்குற வேல்யூவும் வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுத்தேன்னா 100ங்கிறது டிஸ்பிளே ஆக போகுது எனக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வாகர் வியூவில் போய் பார்க்கலாம். டாக்ஸ் ஸ்வாகர் வியூ வந்துருச்சா. ஸோ இதில் கெட் மெத்தட் தான் இருக்குது, டிஸ்பிளே அது பக்கத்தில் நான் கொடுத்துருக்க ஐடிங்கிறது வந்திருக்கா. ஸோ இதை நான் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்களேன், இப்போ நான் ட்ரைட் அவுட் கொடுத்தோன்னே இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி எனக்கு எப்படியா இருக்குது, பாத் பேராமீட்டர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு, இங்கே ரிக்வயர்டு அப்படின்னு வந்துருக்கு தெரியுமா. ஸோ நீங்கள் இந்த பாத் பேராமீட்டரில் இந்த ஐடியை மிஸ் பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு 300 அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா அவுட்புட்டில் எனக்கு ஐடி 300ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட யூஆர்எல், அதாவது HTTPS இந்த யூஆர்எல் இருக்குது தெரியுமா, /display/300. அதாவது மேலே என்ன கொடுக்குறோமோ அது நம்ம இந்த ஸ்வாகர் வியூலையும் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இதுதான் நம்மளோட பேசிக்காக ஒரு யூஆர்எல்ல நம்ம இன்புட்டை கொடுத்து அதை எப்படி ஷோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெம்பரவரியாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் நான் கொடுக்குற யூஆர்எலை வச்சு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம்னா, எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். எம்ப்ளாய்க்கு இஎம்பி அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்க போகிறேன்னா, எம்ப்ளாயோட நேமும் அவரோட ஐடி அப்புறம் பிளேஸ் 3 கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் அந்த எம்ப்ளாயிங்கிற லிஸ்ட்டில் ஜேசான் ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன்.
ஸோ ஜேசான் ஃபார்மேட்டாக நார்மலாக கீ வேல்யூ பேர் மாதிரி தான். ஸோ நேம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா சிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஸ்ட்ரிங்கு தானே, ஸோ நான் இதையும் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து கமா அவரோட ஐடி கொடுக்குறேன். ஐடி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலாகவே நம்ம 1 2 3 கொடுத்துக்கலாம். ஸோ இதையுமே ஐடிங்கிறத கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பரை வந்து நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுக்க தேவையில்ல. ஸோ நான் 101 அப்படின்னு கொடுக்குறேன். அவரோட பிளேஸ் வந்து நான் ஏதாவது ஒரு பிளேஸ் கொடுக்குறேன். பிளேஸ் வந்து சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதையுமே கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். இந்த ஐடியை நான் ஃபஸ்ட்டாக வச்சிடறேன். ஓகேவா, அப்போ தான் ஆர்டராக இருக்கும். ஸ்ட்ரிங் ஸோ அந்த கமா எடுத்துடுறேன். ஓகே, இப்போ ஒரு டேட்டா கொடுத்தாச்சா. ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு டேட்டா கொடுக்குறேன் 102 அப்படின்னு ஐடி நேம் வச்சு. ஓகேவா, ஸோ ஐடி வந்து 102, நேம் வந்து மாணவன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ MWANAVAN. பிளேஸ் வந்து நான் தஞ்சாவூர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ பிளேஸும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஜேசான் ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை இந்த யூஆர்எல்ல கொடுக்குற ஐடி வச்சு நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை அப்படியே எடுத்துடுறேன். யூஆர்எல்ல நம்ம ஐடி கொடுக்க போகிறோம். ஸோ இது அப்படியே இந்த லைன் அப்படியே இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு நான் ஐடி வச்சு தான் ரிட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஐடிங்கிறது என்னோட என்ன டேட்டா டைப்பு, இன்டீஜர் டேட்டா டைப்பா. ஸோ அந்த இன்ட்டுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு லிஸ்ட்டில் இருக்க டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணி எடுப்போம், ஃபார் லூப் மூலியமாவா. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரு. இங்கே எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால இ அப்படின்னு கொடுக்குறேன். இன் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஒரு கண்டிஷன், அதாவது நான் கொடுக்குற ஐடியும் ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கிற ஐடியும் சேமாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாயோட மொத்த டீட்டெயிலே எனக்கு எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதை நான் எப்படி கொடுக்குறது, இஃப் எம்ப்ளாயிங்கிற லிஸ்ட்டில் நான் கொடுக்குற ஐடி இருக்குச்சுன்னா அதை எடுத்து கொடு. அதில் எதை வச்சு செக் பண்ணோம், அதுலேயும் ஒரு ஐடின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த ஐடிங்கிற பேராமீட்டரை நான் கொடுக்குற ஐடியோட வச்சு செக் பண்ணு. சேமாக இருந்துச்சுன்னா மொத்த டேட்டாவே ரிட்டர்ன் பண்ண, அதாவது மொத்த அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயிலையும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் இ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு. நான் ரீலோடு தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் சேவ் பண்ணாலே ரன் ஆயிரும். ஸோ நான் இதை அப்படியே ஸ்வாகரில் போடலை, நார்மலாக நான் போட்டு காட்டுறேன். ஸ்வாகர்லேயே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ஐடி இருக்குது. இந்த இடத்துல நான் ட்ரை இட் இன்டிஜர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 101 அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் இந்த இடத்துல வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக இருந்த மாதிரி தான் ஒரு யூஆர்எல் இருக்குது. ஸோ நான் இந்த யூஆர்எல் வச்சு தனியாக நம்ம நார்மலாக ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணி காட்டிடுறேங்க. ஸோ இந்த யூஆர்எல் இருக்குது. இதில் டிஸ்பிளேங்கிற இடத்துல ஸ்லாஷ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே இதுதான் டாக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்குறோம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நான் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாலேருந்து எந்த வேல்யூ ஐடி வந்து 102க்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இது ஐடிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நார்மலாக உங்களோட ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணும்போது இப்போ நான் நேம் வச்சு எடுக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஐடினே இருக்கலாம், அது எந்த இஷ்யூ இல்லை. ஆனால் இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிறதுனால எஸ்டிஆர் அப்படிங்கிற இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐடிக்கு பதிலாக நான் நேம்னு கொடுக்கணும். நேம் வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வருதோ அதுதான். ஸோ நான் இங்கே குழப்ப வரும்ல, இங்கேயுமே நேம்னே கொடுத்துறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துலையுமே நேம். ஓகேவா, ஸோ நம்ம இதில் நேம் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னா சிஎஸ்சி அப்படி இல்லைனா மாணவன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுமா. ஸோ இது நான் மறுபடியும் சேவ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீலோட் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த பேஜ் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இந்த 102 அப்படின்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல நான் சிஎஸ்சின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்சின்னு கொடுத்தேன்னா சிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்க டேட்டா வந்துருச்சு. பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக நம்ம நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணோம், அப்போ எனக்கு மாணவன் அப்படிங்கிறதோட டேட்டா வந்துருந்துச்சா. இப்போ நம்ம இங்கே சிஎஸ்சிங்கிறத நேம் வச்சு சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நேம் வச்சு வந்திருக்கு. இப்போது நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரி 102ன்னு கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த டேட்டாவுமே வராது, நல்லுன்னு வந்திருக்கு. ஏன் தெரியுமா, நம்ம இங்கே கொடுக்குற யூஆர்எல்லையே ஸ்ட்ரிங்கு தான் வந்து கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா வந்து நேமுங்கிற
கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த நேமுங்கிற கீழே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ வச்சு தான் நான் மொத்த டேட்டாவும் எடுக்கிறேன். ஸோ அப்போ நான் நேமுங்கிறத வச்சு சர்ச் பண்ணும்போது எனக்கு என்டையராக எதுவுமே இல்லை, அதனால நல்லுங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் கொரி பேராமீட்டர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ சொல்லணும். பாய்.